அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். உங்கள் லேபர் படை இயக்குனர் சத்யபதி. நிதிலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் குரங்கு பொம்மை இயக்குனர் இயக்கிய மகாராஜா திரைப்படம் விஜய் சேதுபதி கதாநாயகனாக நடித்து வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படத்தை பற்றி தான் இப்போ நம்ம சில விஷயங்களை பேச போகிறோம். முதல்ல இந்த படத்தோட கதை எதை தழுவியதுன்னு பார்ப்போம். இயக்குனர் 7 வருடத்துக்கு முன்னாடி குரங்கு பொம்மை என்கிற ஒரு படத்தை லைவாக எடுத்தார். அது வர்த்தக ரீதியாக வெற்றி பெறலை. ஆனாலும் இயக்குனர் மிகச்சிறந்த சாமர்த்தியசாலி என்பதை என் லைவை நீங்கள் கமர்ஷியலாக தான் நான் சொல்லலைன்ற காரணத்துக்காக அதே குரங்கு பொம்மையை கமர்ஷியலாக விஜய் சேதுபதியை வைத்து இயக்கியிருக்கிற திரைப்படம் தான் மகாராஜா. தேனப்பன், பாரதி ராஜா அங்கே எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி விதார்த்துக்கு பதிலாக விஜய் சேதுபதி. கிளைமேக்ஸை பார்த்திங்கனாலும் அந்த கிளைமேக்ஸில் விதார்த் என்ன பண்ணிட்டு வருவாரோ அதே விஷயத்தை தான் விஜய் சேதுபதி பண்ணியிருப்பார். என்ன ஒரு சேஞ்ச் அவர் விதார்த் தனியாக பண்ணுவார், இதில் அவர் பொண்ணை வச்சு பண்ணியிருப்பார். பட் இந்த 2 கதையும் எதை நோக்கி பயணிக்குதுன்னா பணத்தாசை. இந்த பணம் தான் தேவை, நகை தான் தேவைன்றதை அந்த குரங்கு பொம்மை கான்செப்டை எடுத்து வித்தியாசமாக திரைக்கதை அமைச்சு ஷார்ட்டாக கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் சொல்கிற மாதிரி சொல்லாமல் கரண்ட்டில் சொல்கிறதில் கிளைமேக்ஸில் ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்கிற மாதிரி சொல்லி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் பண்ணி மசாலாவாக ஆல்டர்னேட்டிவாக ஒரே கதையை அழகாக கொடுத்து ஒரு இயக்குனர் நினச்சா எதை வேணாலும் எப்படி வேணாலும் சாதிக்க முடியுன்ற படம் தான் மகாராஜா. இன்னொன்று இவங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க, இந்த டீமில் கதை விமர்சனங்கள் சொல்லாதீங்க, இந்த கதையை பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு. நான் உண்மையாலுமே சொல்லுவேன், அவங்க சொல்கிறது ரைட்டு தான். இயக்குனர் எல்லா சீனும் அழகாக பண்ணுறேன்ட்டு இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரே சீனில் அவரே காட்டி கொடுத்துருவார், குப்பை தொட்டி இவங்க வீட்டில் தான் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் என்ன, செகண்ட் ஹாஃபில் அந்த குப்பை தொட்டியை தேடி தான் எங்கே இருக்குதுன்றது தான் திரைக்கதையாக இருக்குன்றதை பக்கத்தில் உட்காந்துங்கிற ஆடியன்ஸே சொல்லிட்டானுங்க. அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு விறுவிறுப்பான படன்றதுல மாற்று கருத்து கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே விஜய் சேதுபதி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற படத்தில் எப்படி ஆக்ட் பண்ணியிருந்தாரோ அதை அப்படியே ஜெராக்ஸாக இதில் அழகாக பண்ணியிருக்கார். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த படம் சரியில்லைன்னு சொல்ல வரல. இவ்வளோ பழைய படங்களில் இவங்க படங்கள்லேயே எடுத்து ஒரு கலவையாக கொடுத்து சக்ஸஸ் பண்ணி இருக்காங்கன்றது தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய படங்கள் 1, 2, 3ன்னு போகிறத விட தன் படத்தில் லைவாக வந்த சப்ஜெக்டை ஏற்றுக்காத மக்கள் மத்தியில் அதே சப்ஜெக்டை வேறு லெவலில் சொல்லி ஏற்றுக்க வச்ச ஒரே படம் தான் மகாராஜா. யூத்துங்களுக்கு இது ரொம்ப கனெக்ட் பண்ணும். அதே சமயம் இந்த படத்தோட திரைக்கதை ரொம்ப வலுவாக பெண்ணியத்தை பற்றி பேசியிருக்கும். ஏன்னா இப்போ பிடி சார்ன்ற படம், ஹரான்ற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெண்ணியத்தை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எஜுகேஷன், கொலை, வன்மம் இதை பற்றிலாம் கதை வந்திருக்கு. அதே சமயத்தில் பணத்தாசையை வச்சு குரங்கு பொம்மையும் அதை 2ன்னு வைக்காமல் மகாராஜான்ற பேரில் மிக அழகாக எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் வலிக்கிற அளவுக்கு இருக்கும். இது ஒரே படத்தின் கதையின் சாயலாக இருந்தாலும் கூட இவர் பண்ணியிருக்கிற திரைக்கதையும் காட்சி அமைப்பும் ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் நெஞ்சை நிமிர்த்தி உட்கார வைக்கும். நன்றி, வணக்கம்.